50 வயசானாலும் நீங்கள் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீமை ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள், தசையில் ஏற்படுற மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி, டேனை ரிமூவ் பண்ணி, பிக்மெண்டேஷனை குறைச்சி, ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி, நீங்கள் இளமையாகவே இருக்கிற மாதிரி உங்கள் ஸ்கின் டோனை மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, பூண்டு தாங்க எடுத்துருக்கோம். இந்த பூண்டை வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான க்ரீமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த பூண்டை வந்து இந்த அளவுக்கு நமக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து நமக்கு ஒரு பல்லு மட்டும் எடுத்தால் போதுங்க. இந்த பூண்டு நம்ம ஃபேஸில் இருக்க டேனை நல்லா ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் தேவையில்லாத சுருக்கங்கள் இருக்கும் பார்த்தியா முகத்தில், அந்த சுருக்கங்களை நீக்கி முகத்தை வந்து நல்லா பலன்னு மாற்றி தரதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஃபேஸுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இது கூட என்ன பயன்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த பூண்டை டேரெக்டாக ஃபேஸுக்கு போடும்பொழுது ஒரு சிலருக்கு எரிச்சல், நமச்சல் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது கூட சேர்க்குற பொருள்கள் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்ம சேர்க்க போகிற பொருள்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இடிக்கல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பூண்டு ஒரு 5-6 பல்லு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், தொலி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தொலியோடைய இதை வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம தட்டிடலாம். தட்டினோம்னாலே நமக்கு தொலி மேலாவில் அப்படியே தனியாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு அது தொலி எடுத்துட்டு, இது கூட நம்ம அடுத்து நம்ம சேர்க்குற பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். மேலாப்பில் எடுத்துக்கோங்க தொலியை. அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா, அதாவது சோம்பு தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த சோம்பை தான் இதில் நம்ம சேர்த்து பயன்படுத்த போகிறோம். இந்த சோம்பு நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லது. நிறைய பேத்துக்கு தெரியும். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இதனோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லுது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூன் வந்து நம்ம இந்த சோம்பை வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா நமக்கு தட்டும் பொழுதே ரெண்டுமே நமக்கு ஈஸியாக நசுங்கப்பட்டுரும். இதுலேருந்து ஒரு மனம் வந்து கிளம்பி வரும் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பூண்டு வந்து நம்ம ஃபேஸுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டையும் நமக்கு உண்டு பண்ணாது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது ஃபேஸை நல்லா சூப்பராக க்ளோவாக மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம இடிச்சிட்டோம் பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம இடிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இடித்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து இடித்த பொருள்களை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எடுத்துருக்க பொருள் வந்து உருளைக்கிழங்கு. இதில் வந்து செம்மையாக நிறையவே ஸ்டார்ச் இருக்குது. நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும், டேனை ரிமூவ் பண்ணும், ஃபேஸை வந்து நல்லா எங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை கூட ரிமூவ் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே டேரெக்டாக இதை வந்து துருவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வேணா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி துருவும் பொழுது நமக்கு ஸ்டார்ச் வந்து நிறையவே நமக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம துருவி எடுத்துக்கிறது. நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே இடிச்சிட்டோம். பூண்டையும் சோம்பையும் இடித்து எடுத்துட்டோம். அதனால் அந்த அளவுக்கு இதுவும் கிடச்சிடும் நம்ம துருவி எடுக்கும் பொழுது. குட்டி உருளைக்கிழங்கு ஒரு கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே துருவியாச்சு பாருங்கள். ஃபுல்லாக துருவியாச்சு. இப்போ துருவி எடுத்ததை நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து நல்லா வெந்து வரணும். நம்ம துருவினா தான் இந்த மாதிரி ஈஸியாக இந்த உருளைக்கிழங்கு வெந்து வரும். அதுக்காக நம்ம துருவி எடுத்துருக்கோம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நமக்கு இந்த பூண்டு அப்புறம் சோம்பு கூட சேர்ந்து இந்த ஸ்டார்ச்சும் நமக்கு இறங்கி வந்துடும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த கிழங்கு நல்லாவே நமக்கு வெந்துடும். நமக்கு பூண்டும் இதில் சேர்ந்து வெந்து வரும்பொழுது நமக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் வந்து கிடைக்கும். பயப்படாமல் நம்ம ஃபேஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பூண்டு வந்து பச்சையாக இருக்கும்பொழுது தான் நமக்கு காரமாக தெரியும். நம்ம சாப்பிட்டா கூட வாயில் எரிச்சல் வரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பாலில் போட்டு வேக வைக்கும் பொழுதோ அல்லது இது வெந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு எந்த விதமான ஒரு எஃபெக்டும் இருக்காது. அந்த கார சாரம்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு. நல்லா வழுவழுன்னு அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை எடுத்து நம்ம
நல்லா ஆற வச்சிடலாம். எடுத்து நம்ம கீழே வச்சாச்சு. இது அப்படியே கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆறட்டும்ல. இது ஒரு பக்கம் நமக்கு ஆறிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கடலை மாவு தான் எடுத்துருக்கோம். இந்த கடலை மாவை டைரெக்டாக நம்ம இந்த க்ரீமில் ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் நமக்கு கெட்டு போயிடும். இப்படி யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு 20 டேஸ் 25 டேஸ் தாராளமாக வச்சு இதை வந்து பயன்படுத்தலாம். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ இந்த கடலை மாவை நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டிகள் இல்லாமல். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறேன். 1 மினிட் போதும். டக்குன்னு உடனே இது வந்து ஃப்ரை ஆகிடும். இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா உங்கள் ஹோல் பாடியும் நல்லா பாலிஷ் பண்ணது மாதிரி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லை, கோதுமை மாவு இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃப்ரை பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரட்டும். கொஞ்சம் லைட்டாக நமக்கு சேஞ்ச் ஆனால் போதும். நல்லா பாருங்கள், கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும் நமக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது என்ன பண்ண போகிறோன்றதை சொல்கிறேன் நான். கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சிடலாம். கிண்டிகிட்டே அதோம்னா ஆறிடும். இப்போ நம்ம எடுத்து நம்ம கீழே வச்சாச்சு. இது கொஞ்சம் தணுத்து வரட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இதை அப்படியே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் மிக்சியை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணுறத விட நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு தான் நான் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஆனாலும் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு மாறவே மாறாது, அப்படியே இருக்குங்க. ஒரு சில க்ரீம் வந்து கெட்டியாயிடும். அந்த மாதிரிலாம் இது ஆகவே ஆகாது. அதே மாதிரி எடுத்து நிறைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்பணுன்றதே இல்லை. கொஞ்சமாக எடுத்து ஜென்டலாக மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. உங்கள் ஃபேஸ் நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி மாறிடும். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் இந்த க்ரீம். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம். அதாவது எப்படி சேர்த்துருக்கோம் அப்படின்னா, நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்துருக்கோம். அதனால நமக்கு வந்து இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் கெட்டு போகவே போகாது. நீங்கள் 3 டேஸுக்கு வெளியில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு இதில் வந்து சக்கைகள் இருக்குது. நம்ம எடுத்துடலாம். நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், செம்மையான நமக்கு வந்து க்ரீம் வந்து கிடச்சிருக்கு. கன்சிஸ்டன்சி இப்படியே தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு திக்காக மாறும். அவ்வளோதாங்க. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் க்ரீம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 25 டேஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலைங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்ளை பண்ண உடனே ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு முதல் பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மக்களை, நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்தால் நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு டேன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக க்ளோவாக இருக்கக்கூடிய ஃபேஸ் தான். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ கன்றாவியாக இருக்குது. அந்த அளவுக்கு செம்ம டேன் ஆகிடுச்சு. நானே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது. எப்படியா இந்த டேனை ரிமூவ் பண்ணி ஆகணுங்க. அதுக்கு தான் இந்த க்ரீமை நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக ரிசல்ட் தரும். எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி. ஆனால் இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடலாமா. ஏன்னா இது ஆயிலெலாம் எடுக்கணும். ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும். ஃபேஸ் நான் வாஷ் பண்ணவும் இல்லை. அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் தெரியுமா? தயிர் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட்டில் நான் போட்டுக்கிறேன். நம்ம ஃபேஸ் வந்து டக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ அடுத்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்துடலாம். ஃபேஸை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன எடுத்துருக்கேன் பாருங்கள். தயிர் கூட நம்ம சுகர் தான் ஆட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துருக்கேன். பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு.
சூப்பரான தயிர் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம அப்படியே ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுக்கும் செஞ்சுக்கலாம். ஃபேஸ்லாம் நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பாருங்களேன், கொஞ்சம் நேரத்தில் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சோடனே ஃபேஸ் எந்த அளவுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா கண்டிப்பாக நீங்கள் கேர்டு சேர்த்துக்கோங்க. ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தர்றேன். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து அழுக்குகள்லாம் நல்லா ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறி இருக்கு பாருங்கள். பாருங்கள் எப்படி நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பாருங்கள், நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், போதும். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோ. சும்மா நார்மலாக ஒரு ஜென்டலாக இந்த மாதிரி மசாஜ் கொடுக்குற மாதிரி, கொடுக்காத மாதிரியும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 5 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஃபேனுக்கு அடியில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நின்னிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணிடும், எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். இதை நீங்கள் டெய்லியுமே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போய் படுத்துருங்க. நீங்கள் டெய்லியும், அதாவது 1 வீக் இது தொடர்ந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க டேனாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், மங்காக இருக்கட்டும், கண்ணை சுற்றி கருவளை அதெல்லாம் செம்மையாக எடுத்துரும். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா எனக்கு கண்ணை சுற்றி கருவளையாக இருக்குது, அதை எப்படி நம்ம போக்குறது அப்படிலாம் தனித்தனியாக நம்ம அதுக்கெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த க்ரீம் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே க்யூர் ஆயிடும். அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுலேயும் சொல்லிடுறேன், ஐப்ரோக்கான வீடியோ வந்து நான் ஃபுல்லாக போட போகிறேன். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகுது. நான் வந்து கண்டிப்பாக போட்டுருவேன் இன்னும் 2-3 நாளில். கோச்சிக்காதீங்க. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, பேட் கமெண்ட் பண்ணாதீங்க, அவங்க எக்ஸ்பிளைன் நல்லா பண்ணுறாங்க, அவங்களுடைய க்ரீம்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அதனால் இந்த மாதிரி பேடாக பேசுகிறத வச்சுக்காதீங்க, வேண்டாம், என்றைக்கு பாசிட்டிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அவங்க யாருன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம 5 நிமிஷம் கழிச்சு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண மாதிரி இருக்காங்க, எதுவுமே அப்ளை பண்ணாத மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுறேன். ஃபேஸை நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்ம பிரைட்டாக மாதிரி இருக்குல்ல. என்னுடைய நெக்குக்கும் என் ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு டைம்லேயே நமக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேனெல்லாம் காணாமலே போயிடுச்சுங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. என்னடா இந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து டேன் ஆகிருக்கு, இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு அந்த கவலையே இல்லை. அந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே. ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீம் தான் இது. 25 டேஸ் தாராளமாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்கள், ஃபேஸ் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you. நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம்.